குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க, அருவுருவ ஒளிவடிவ பேராற்றலான ஆன்மீக குருவின் திருவடியை வணங்கிடுவோம். ஓம் சக்தி. நாங்கள் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தின் நாகை பகுதி வேதாரண்யம் வட்டம் 4வது சக்தி பீடத்திலிருந்து பேசுறங்க. சக்தி அருமையான குக்கிராம சக்தி பீடம் நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களுடைய திருக்கரங்களால் 1990ஆம் ஆண்டிலே அம்மா இந்த குடமுழுக்கு நடத்தி வைத்தார்கள். அதற்கு பிறகு இப்பொழுது இந்த அம்மாவுடைய கும்பாபிஷேகம் வருகின்ற 13/7/2025 இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. இந்த கும்பாபிஷேகத்திற்கு அனைத்து செவ்வாடை பக்தர்களையும், அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களையும், அனைத்து பக்தர்களையும் வருக வருக என நாங்கள் 4வது சக்தி பீடம் வரவேற்கின்றோம். சக்திகளே, ஓம் சக்தி பராசக்தி. மேலும் அம்மா இந்த குக்கிராமத்துல 1990 கும்பாபிஷேகம் செய்து வைக்கிறப்ப இங்க சாதாரணமா ஒரு சில வீடுகள் தான் கல்லு மாடி வீடு இருந்துச்சு. எல்லாம் கூரை வீடு. இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப களிமண் ரோடு வசதியெல்லாம் இருக்காது. போட்டில் ஏறி தான் இந்த பக்கம் வரணும். அம்மா கும்பாபிஷேகத்துக்கு வர்றப்ப சொன்னாங்க, கிராமத்தை நான் ஒரு சின்ன சிங்கப்பூர் மாதிரி மாற்றி தரேன்னு சொன்னாங்க. அதுபடி இப்போது பெரிய ஒரு நல்ல கிராமமா அம்மா சொன்னபடியே எல்லோரும் செழிப்பா, இங்க கூரை வீடுகளே இப்ப இல்லைங்கிற அளவுக்கு எல்லாரும் வீடுகளும் எல்லா மக்களும் செல்வமா நல்லா எல்லாரையும் அம்மா வச்சிருக்காங்க. அதுல மேலும் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கஜா புயல்ல அம்மா சொன்ன மாதிரி இந்த மக்களை எல்லாரையும் இந்த பகுதியில அடிச்ச பயங்கரமான புயலுக்கு உயிர் சேதமே இல்லாம எங்களை எல்லாம் பங்காரம்மாவுடைய அருளால எங்களை எல்லாம் அம்மா காப்பாற்றி கொடுத்தாங்க. குரு வாழ்க, எங்கள் பங்காரம்மா வாழ்க. இங்கே நடைபெறவிருக்கின்ற கும்பாபிஷேகத்திற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். என்னுடைய பேரு சக்தி வசந்தா ராமகிருஷ்ணன். நான் அம்மாவுடைய திருக்குடமுழுக்கு அம்மாவுடைய மண்டல அபிஷேகம் பார்த்தேன். இடைக்காலத்துல அம்மாவுக்கு தொண்டு செஞ்சேன். இப்ப தொடர்ச்சியாக நான் 2024 இருந்து அம்மாவுடைய கருவற பணி தொண்டாக அம்மாவுடைய தொண்டு செஞ்சிட்டு இருக்கேன். சக்திகளே, என் கூட சேர்ந்து எல்லா சக்திகளும் ரொம்ப சிறப்பாக அங்க வருவாங்க. அதோட மேலும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி திருமதி அம்மாவுடைய 4/9 திருமண நாள்ல நம்ம பங்காரம்மாவும் திருமதி அம்மாவும் இங்க நேரடியா விடிய காலம் எங்களுக்கெல்லாம் ஒரு காட்சி கொடுத்த மாதிரி இந்த கல்வெட்டுல அம்மாவுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சது. சக்தி அதுல இருந்து மேலும் மேலும் மக்கள் எல்லாம் அந்த புயலுக்கு பிறகு, அந்த கொரோனாவுக்கு பிறகு நாங்க இருந்த பின்னடைவுக்கு அம்மா அந்த காட்சி கொடுத்ததுல இருந்து இங்க சக்தி பீடங்கள் நல்ல வளர்ச்சியாக இருக்கிறது. நீங்க எல்லோரும் இதை அழைப்பா ஏற்று அனைத்து சக்திகளும் சுபாடை தொண்டர்களும் ஜாதி மதம் பாராமல் நமது அம்மாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். ஓம் சக்தி பராசக்தி.